ஜெயலலிதா வந்து எவ்வளோ பெரிய ஆள், ஜெயலலிதா எவ்வளோ பெரிய ஆள்னா, ஆளுமையாகவும் சரி, அவங்க பண்ண சக்ஸஸாகவும் சரி, திமிராவும் இப்போ அவங்களோட திமிருத்தனத்துக்கு நிகராக தமிழ்நாட்டில் யாரும் திமிருத்தனம் திமிருத்தனம் மீன்ஸ் ஒரு யார் வந்து ஆட்டிடியூட் பிஹேவியரை வந்து அவங்க பண்ண அளவுக்கு யாருமே பண்ணது கிடையாது. எம்ஜிஆர் பண்ணது கிடையாது, யாருமே பண்ணது கிடையாது. ஆனால் அதே ஜெயலலிதா தேவைங்கும் போது இறங்கி போயிருக்காங்க. 2001 எலெக்ஷன் வந்து அவர் ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சனம் பண்ண மூப்பனாரை போய் பார்த்தாங்க, காங்கிரஸ் போய் பார்த்தாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வீட்டில் இந்த சின்ன இடத்துக்குள்ள அவங்க உள்ளெல்லாம் போய் பார்த்தாங்க. அவங்களா இப்படி இறங்கி போய், ஏன்னா அவங்களுக்கு ஓகே நம்ம கட்சி ஜெயிக்கணும், இந்த டைமில் இவங்க வந்து டிஎம்கே விட்டு பிரிஞ்சு இருக்காங்க, நம்ம போய் பார்த்து நம்ம கூட இது பண்ணிக்கிட்டா நம்ம வின் பண்ணலான்னு போய் பார்த்தாங்க. அந்த எலெக்ஷனில் அவங்க வின் அப்படி அவங்க இறங்கி போனதுனால தான் 2001 ஏடிஎம்கே ஆட்சி வந்துச்சு. அவங்களே அப்படி இறங்கி போகிறாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆரை கடுமையாக விமர்சிச்சுட்டு கட்சியை விட்டு போனவங்களெல்லாம் போய் பார்த்து கட்சிக்கு வாங்க நம்ம ஒன்றா இருப்போம்னு சொல்லி பார்த்து இது பண்ணியிருக்காரு. இவர் என்னமோ பெரிய எடப்பாடி பெரிய ஆள் மாதிரி போறவும் போட்டும்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்து 47 தொகுதியில் வந்து நிற்குது. அது சிவி சண்முகம் சொன்னது கரெக்டான பாயிண்ட். அந்த 30 தொகுதி ஜெயிச்சதுக்கு காரணம் பிஎம்கே. இந்த 47ன்னு இவங்க சொல்லும்போது ஓரளவு டீசன்ட் கவுண்டாக தெரியுது. அந்த எல்லாமே அந்த நார்த் பெல்ட்டில் இருக்குது. சவுத் சைடு கம்ப்ளீட் வாஷ்ட் அவுட். நீ வந்து ஓபிஎஸ்ஸை போய் கொஞ்சம் ஓகேன்னு ஏதோ ஒரு டீலிங்குள்ளே வந்து ஓபிஎஸ் அகாமடேட் பண்ணியிருந்தா இந்நேரம் ரிசல்ட் வேறு.